தற்போதைய சூழ்நிலையில் எல்லா நாடுகளுக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எரிபொருள் பிரச்சனை. இந்தியா இலங்கைக்கு சுமார் 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை நேற்றைய முன்தினம் அனுப்பியிருந்தது. இது இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்தை நேற்றைய முன்தினம் அடைந்திருந்ததாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு தொலைபேசி மூலம் உரையாடிய போது விடுத்த வேண்டுகோளின் பேரில் இந்த பெட்ரோல், டீசல் ஆகியவை இலங்கையினுடைய துறைமுகத்தை அடைந்திருந்தது. இந்த செய்தி இந்திய ஊடகங்கள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த இந்தியாவில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்திகளுக்கு கீழால இந்தியாவை சேர்ந்த மக்கள் பரவலாக நேர்மறையான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம். இது இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டதா அல்லது கடன் அடிப்படையில் வழங்கப்பட்டதா என்கின்ற விஷயம் புரியாமல் நிறைய கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருது. இந்தியா அமெரிக்காவிடத்திலிருந்து ஒரு விசேடமான அனுமதியை இந்த யுத்த சூழலில் பெற்றிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் ஒரு பரந்த மனதோடு ரஷ்யாவிடமிருந்து இனி எரிபொருளை இந்த போர் நிறைவடையும் வரை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய எரிபொருள் எல்லாமே ரஷ்யாவில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவிலையும் ஆல்ரெடி இந்த எரிபொருள் பற்றாக்குறை பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி எரிவாயு கேஸ் பிரச்சனையும் இப்பொழுது இந்தியாவில் போய்கொண்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கு. இப்போ நெருக்கடியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து சுமார் 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது இந்தியாவினுடைய மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை நேர்மறையாக பார்த்து அதற்கு எதிராக கமெண்ட்ஸ் பண்ணுவது வழக்கமான ஒரு விஷயம் தான். இது இப்பொழுது நடந்து வருது. ஆனா இது இலங்கையினுடைய பெட்ரோலியத்திற்கு வழங்கப்படல. குறிப்பாக இலங்கையினுடைய 4/1 லங்கா ஐஓசி எனக்கூடிய இந்தியன் ஆயில் கம்பெனிக்கு தான் சொந்தமாக இருக்கு. இந்த லங்கா ஐஓசி நிறுவனத்துக்கு தான் இந்த எரிபொருள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த யுத்த சூழ்நிலைக்கு முன்னதாக சிங்கப்பூர் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எரிபொருள் பெறுவதற்கான உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த லங்கா ஐஓசி நிறுவனத்தால இந்த யுத்த சூழ்நிலையால சிங்கப்பூர்ல இருந்தோ மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தோ இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டது. எனவே இலங்கையில லங்கா ஐஓசி நிறுவனத்திற்கு தடையில்லாமல் எரிபொருளை வழங்குவதற்காக வேண்டி அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முன்னுரிமை வழங்கி ஐஓசிக்கு இந்த பெட்ரோலை வழங்கியிருக்கு. பெட்ரோலியத்திற்கு இது இலவசமாக வழங்கப்பட்டதோ அல்லது கடன் அடிப்படையில் வழங்கப்பட்டதோ அல்ல. லங்கா ஐஓசி எனக்கூடிய இந்தியாவுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் கம்பெனி நிறுவனத்திற்கு தான் இந்த பெட்ரோல், டீசல் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கு. இது முதற்கட்டமாக இந்த பிரச்சனையை தணிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் செய்யப்பட்டிருப்பதை தவிர பார்ப்பதை போல நெருக்கடியில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இலவசமாகவோ அல்லது கடனாகவோ பெட்ரோல், டீசல் வழங்கலாமா என்கின்ற கேள்விக்கான ஒரு பதிலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லோருமே இதை வேற ஒரு கோணத்தில் பார்த்துட்டு போறாங்க. எல்லா நாடுகளுமே நெருக்கடியில் இருக்கு. அண்டை நாடுகள் ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது அந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கி உதவி செய்யக்கூடியது எல்லா நாடுகளுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு பொதுவான விதிதான். எனவே அதன் அடிப்படையில் இந்தியா செயற்பட்டிருக்கு. இந்த நிலைமையில இலங்கைக்கு இந்தியா செய்த இந்த உதவி அவர்களுடைய சொந்த நிறுவனத்திற்கு செய்த உதவியாக இருந்தாலும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். எனவே இந்த நிலையில இந்திய மக்கள் அதை புரிந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கு. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.